all, welcome to Mind for Math YouTube channel. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் பார்ட் 4 வீடியோ ஒர்க் அண்ட் வேஜஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த 3 கான்செப்ட்ஸையும் பார்த்துட்டு இந்த கான்செப்ட் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் பார்த்துடலாம். பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் எப்படி சால்வ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப் அப்படின்றது எல்லாமே பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஒர்க் அண்ட் வேஜஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஷேரை பற்றி இருக்கும். இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கான ஷேர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபைண்ட் ஒன் டே ஒர்க், செகண்ட் ஃபைண்ட் ரேஷியோ அண்ட் தேர்ட் ஃபைண்ட் ஷேர். ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப அது எப்படின்னு சொல்கிறேன், எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னு. இப்போ கான்செப்ட் பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க ஒர்க் அதிகமாக செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சேலரி அமௌண்ட் ஷேரும் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A do a work in 5 days, B do same work in 3 days, both gets rupees 160. What is the share of A? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கான ஒன் டே ஒர்க்கை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சிடணும். ஒன் டே ஒர்க் ஆஃப் ஏ எவ்வளோனா இப்போ 5 days அப்படின்னா 1/5. ஒன் டே ஒர்க் ஆஃப் பி டோட்டலாக 3 daysல முடிச்சிருக்காங்க, 1/3. நெக்ஸ்ட்டு ரேஷியோ பாருங்கள், A is to B. இந்த 1/5 is to 1/3. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ரேஷியோ அப்படின்னா என்ன, டிவைடு. 1/5 டிவைடட் பை 1/3. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், டபுள் டைம்ஸ் டினாமினேட்டரில் இருக்கிறது. ஸோ 3 is to 5. ஓகே, தேர்ட் ஸ்டெப் ஷேர் அப்படின்னா இந்த ரேஷியோ வந்துச்சா, ரேஷியோ எடுத்துக்கோங்க. 3 is to 5. ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 + 5 8. ஓகே, இந்த 8ல் 3 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஏ பண்ணியிருக்காங்க, 8ல் 5 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பி பண்ணியிருக்காங்க. இப்போ 3/8 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட், 2 பேரும் சேர்ந்து வாங்கின அமௌண்ட் 160. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏவோட ஷேர். அதே மாதிரி 5/8 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 160. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பியோட ஷேர். அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எத்தனை பேர் கொடுத்துருந்தாலும் அவங்களோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், ரேஷியோ வச்சு ஷேர் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ப்ரொசீஜர். நம்ம சம்ஸ்குள்ளே போய் ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். Working individually, P, Q and R finish an assignment in 2, 8 and 4 days respectively. They work together and are paid rupees 805. Find share of each of them. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3 ஸ்டெப்ஸு. முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒவ்வொருத்தவங்களோட ஒன் டே ஒர்க். இங்கே 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, PQR. ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? P டோட்டலாக 2 daysல ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஒன் டே ஒர்க் 1/2. Q டோட்டலாக 8 daysல முடிப்பாங்க, அவங்களோட ஒன் டே ஒர்க் 1/8. R 1/4. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது 3க்குள்ள ரேஷியோ 1/2 is to 1/8 is to 1/4. இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. 2, 8 and 4க்கு எல்சிஎம் 8. 4 2s are 8. ஸோ 4. நெக்ஸ்ட் 8 1 time, 4 2s are 8. ஸோ 2. இப்போ டினாமினேட்டரை மைண்ட் பண்ணிக்க தேவையில்ல, நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள். நியூமரேட்டர் இருக்கிறதா ரேஷியோ 4 is to 1 is to 2. செகண்ட் ஸ்டெப் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ஒன் நமக்கு வந்திருக்க ரேஷியோ என்ன, 4 is to 1 is to 2. PQR. ஓகே, இப்போ இதோட நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து 805 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட சம் பாருங்கள். 4 + 1 5, 5 + 2 7, டோட்டல் 7. 7ல் 4 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் P கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 805. இப்போ இது Pக்கானதா, Pயோட ஷேர். சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 7 டேபிள்ஸில். 1 time ரிமைனிங் 1, 1 ரிமைனிங் 3, 5, 115. 115 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22 கேரி 6 and 4, 460 rupees. ஓகேவா? பியோட ஷேரிங் 460 rupees. நெக்ஸ்ட்டு Qக்கு என்னது, Qவோட ரேஷியோ 1/7. 7ல் 1 பார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7யும் 805யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 115. ஸோ Q is equal to 115 rupees ஷேரு. நெக்ஸ்ட்டு ஆர் வந்து 7ல் 2 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2/7 இன்ட்டு 805. 7 and 805 கேன்சல் பண்ணால் 115. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
230 rupees. ஓகேவா, பியோட ஷேர் 460, கியூது 115 அண்ட் ஆரோட ஷேர் 230. இது மூணையும் ஆட் பண்ணி பாருங்களேன். ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 805 டோட்டலாக கிடைக்கும். ஓகேவா, கான்செப்ட் கிளியரா? டோட்டலாக 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன், two friends Shyam and Vinod work together on an assignment and take 10 days to finish it and were paid rupees 1155. If Shyam was to work alone, he would take 15 days to finish the assignment. Find the share of each of them. ஓகே, சேம் 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்னது? ஷாம் அண்ட் வினோத் 2 பேரும் சேர்ந்து 10 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்னும் எப்படி எழுதலாம்? ஷாம் அண்ட் வினோத் ஈக்குவல் டு 1/10 எழுதலாமா? நெக்ஸ்ட் டேட்டா ஷாம் அலோன் கேன் டூ ஒர்க் இன் 15 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஷாம் மட்டும் 15 டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கு 1 டே ஒர்க்னா என்ன? எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களோட 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வினோத் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வினோத் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1/10 மைனஸ் 1/15, எல்சிஎம் எடுத்தோன்னா 10 and 15 எல்சிஎம் 30, 3 minus 2 1/30. இப்போ வினோத் டோட்டலாக ஒர்க் பண்ண எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 30 டேஸ். ஓகேவா, இப்போ ஷாமோட 1 டே ஒர்க் 1/15, வினோத்தோடது 1/30. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரேஷியோ கண்டுபிடிங்க. ஷாம் இஸ் டு வினோத் ஈக்குவல் டு 1/15 இஸ் டு 1/30. டபுள் டைம் டினாமினேட்டரில் இருக்கும், ஸோ அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. 30 இஸ் டு 15. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 டைம் 2, ஸோ 2:1. ரேஷியோ 2:1. ஓகேவா, ரேஷியோ அப்படின்றதே டிவிஷன் தான். ஓகே, இப்போ தேர்டு ஷேர் கண்டுபிடிங்க. 2:1 ரேஷியோ இருக்குது. 2ன்றது ஷாமு, 1ன்றது வினோத்து. டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3, 2 + 1 3. ஸோ அமௌண்ட்டு 1155. 3ல் 2 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கான அமௌண்ட் 1155. சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 3 டேபிள்ஸில். 3 times 2 ரிமைண்டிங், 8 times 1 ரிமைண்டர் 5. 385 into 2. இதை பண்ணிங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். 770 rupees. ஓகே, ஷாம் வந்து 770 rupees வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வினோத்தோட ஷேர் 3ல் 1 பார்ட்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 385. ஓகே, வினோத்தோட அமௌண்ட் 385. ஷாம்க்கு 770, வினோத் 385. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1155 கிடச்சிரும். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ஈஸியாகவும் கொடுப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி, இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், P, Q and R enter into a contract for a piece of work for rupees 1100. P and Q together are supposed to do 7/22 of the work. How much does R get? இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்டெப் 1, 2, 3னே போக தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பார்ட் ஆஃப் ஒர்க் கொடுத்துட்டாங்க. P and Q வந்து 7/22 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரோட இதுதான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ரிமைனிங் பார்ட்ஸ் ஆர் பண்ணியிருப்பாங்களா? 22 பார்ட்ஸ் டோட்டலாக, அதில் 7 பார்ட் வந்து P and Q பண்ணிட்டாங்க. இப்போ ரிமைனிங் எவ்வளோ பார்ட் இருக்கும்? 22 - 7 15/22. 15/22 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஆர் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதுக்கான சேலரியை ஆர் வாங்கிப்பாங்க. ஸோ இன்டூ டோட்டல் அமௌண்ட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். அகைன் 2 டேபிளில் 50. 15 × 50 is equal to 0. 5 5s are 25. 5 2 carry 7. 750 rupees. இது புரிஞ்சா? இதுக்கு நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்றதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அவங்க பார்ட் ஆஃப் ஒர்க் P and Qவோட பார்ட் ஆஃப் ஒர்க் கொடுத்துட்டாங்க. இதே நமக்கு Pயோட அமௌண்ட்டை பற்றியோ இல்லை Qவோட அமௌண்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்களோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பெரிய ஸ்டெப்பாக போடுவோம். இங்கே அவங்க கேட்டிருக்கிறதே ஆரோடுது. அப்படின்றப்ப P and Q 7/22 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ரிமைனிங் பார்ட்ஸ் ஆர் ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் இன்டூ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதை போட்டனாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, சிம்பிளாக எல்லா விதமாகவும் யோசிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதை பார்த்தோன்னே 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத விட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணணும்.
Next question. 2 men and 1 woman can complete a piece of work in 14 days, while 4 men and 2 men can do the same work in 8 days. If a man gets rupees 600 per day, what should be the wages per day of a woman? Okay, question என்ன கொடுத்துருக்காங்க? 2 men plus 1 woman எவ்வளோ நாளில் ஒர்க் முடிக்கிறாங்க? 14 days. So 1/14. Second data, 4 women plus 2 men 1/8 daysல. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இந்த சைடு 14 இருக்கா, அதை LHS சைடு கொண்டு போயிருக்கோங்க. 28 men plus 14 women equal to 1. அதே மாதிரி 8 into 4 32 women plus 16 men equal to 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுலேயும் RHS சேமாக இருக்குது. ஸோ LHSஐ ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் பண்ணுங்க. 28 men plus 14 women equal to 32 women plus 16 men. உமன்லாம் ஒரு சைடு, மென்லாம் ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இங்கே 28 men இருக்குது, இந்த சைடு 16 men இருக்குது. அது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 28 minus 16 12 men equal to 32 women minus 14 women. மைனஸ் பண்ணோன்னா 18 women. இப்போ மென்னுக்கும் உமனுக்கும் என்ன ரிலேஷன்னு பாருங்கள். 1 men equal to 18 women divided by 12. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 times and 6 times. 3 டேபிளில் ஃபஸ்ட் பண்ணுறோம், அகைன் 2 டேபிளில் 3/2 women. 1 men equal to 3/2 women. நமக்கு உமனோட வேஜஸ் தெரியணும். ஸோ 1 woman வந்து எவ்வளோ மென்னுக்கு ஈக்குவல் அப்படின்றத பாருங்கள். நமக்கு மென்னோட வேஜஸ் தெரியும்ல. ஸோ 1 woman is equal to 2/3 of men. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம உமனோட வேஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 woman equal to 2/3. மென்னோட வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பர் டே? 600. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3 டேபிளில் 600 கேன்சல் பண்ணால் 200. ஸோ 1 woman equal to 400. ஒரு உமனுக்கான வேஜஸ் பர் டேக்கு 400 rupees. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. இதில் ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸை ஈக்குவேஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் ஈக்குவல் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி மென் உமன் அப்படிலாம் கேட்குறாங்களா, அதோட காம்பினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்க டேட்டா ஒன்று கொடுத்துருப்பாங்க டேட்டா, இன்னொரு இதுக்கு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுக்கான ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man and a boy received rupees 800 as wages for 5 days for the work they did together. The man's efficiency in the work was 3 times that of the boy. What was the daily wages of the boy? இந்த கொஸ்டினில் நமக்கு எஃபிஷியன்சி கான்செப்ட் வந்திருக்கு. மேன் அண்ட் பாய் ரெண்டு பேரும் சேர்ந்து 5 days ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் மேன் அண்ட் பாய் பாருங்கள். மேன்ஸ் எஃபிஷியன்சி இந்த ஒர்க் வாஸ் 3 times தட் ஆஃப் பாய். நம்ம டேஸ் வச்சு தான் எஃபிஷியன்சி சொல்லுவோமா? எஃபிஷியன்சி டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். மேன் எக்ஸாக இருந்தால் பாய் வந்து 3x days ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இது டேஸை வச்சு நம்ம சொல்கிறோம். நமக்கு இந்த இதில் வேஜஸை பொறுத்த வரைக்கும் என்ன தேவைப்படுது? ஒர்க்கோட கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா? அப்படி பார்த்தோன்னா இப்போ பாய் வந்து 1 part ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா மேன் வந்து 3 part ஆஃப் ஒர்க் பண்ணிடுவாங்க. இதுதான் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் இது தான். நம்ம தான் இன்டெரக்டாக டேஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் எஃபிஷியன்சி டாப்பிக்கில். ஸோ மேன் அண்ட் பாயோட ரேஷியோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிடலாம். 1 day ஒர்க்லாம் இங்கே தேவையே கிடையாது. ஓகேவா? 3:1 ஒர்க்கை பொறுத்து ரேஷியோ 3:1. வேஜஸ்னாலே நம்ம ஒர்க்கை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 3:1. நமக்கு பாய் இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பாய் டோட்டல் 4 3 + 1 4 பார்ட்ஸில் 1 part பாய் ஒர்க் பண்ணுறாங்க. டோட்டல் அமௌண்ட் 800. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 200 rupees. 200 rupeesன்றது டோட்டலாக அந்த பையன் வாங்குறது. ஆனால் நமக்கு கொஸ்டினில் டெய்லி வேஜஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிவைடட் பை 5 பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி வேஜஸ் கிடைக்கும். டெய்லியும் 40 rupees வாங்குவாங்க பாய். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். எப்பயுமே 3 steps ஃபாலோ பண்ணுவோம். இதில் அவங்க வந்து எஃபிஷியன்சியை பற்றி கொடுத்துருக்கனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரேஷியோ
செகண்ட் ஸ்டெப்புக்கு ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இங்கே அது இல்லாமல் இன்னொன்று என்னது, டெய்லி வேஜஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா டோட்டல் டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு வேர்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். Okay, that's all for today. I hope you all understand this concept. Stay tuned for more videos and thank you.